டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதும் மிகவும் போராட்ட குணத்தோடு நோக்க வேண்டியதுமான விடயம் நமது அரசியல் அல்ல, நமது கல்வி. உலகில் இன்றைய நாடுகளில் முன்னேறிய பட்டியலில் காணப்படும் நாடுகள் எல்லாம் கல்வியினால் தான் முன்னேறி இருக்கின்றன. உலகில் காணப்படும் 20 யூனிவர்சிட்டி, டாப் 20 யூனிவர்சிட்டிஸ், 20 மிக உயர்ந்த நிலையில் காணப்படும் பல்கலைக்கழகங்கள் என்ற பட்டியலை தயாரிக்கின்ற போது அதில் 15 பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவில் காணப்படுகின்றன. அப்போது நாம் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்ன? அமெரிக்காவில் ஆயுதம் உள்ளது, அமெரிக்காவில் அணு ஆயுதங்கள் தயாரிக்கின்றார்கள், ஆயுதங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அமெரிக்கா பணம், தொழில் போன்ற நிலைமைகளால் முன்னேறியது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி பார்த்தால் உலகில் பணம் கொளிக்கும் நாடுகள், வளம் கொளிக்கும் எண்ணெய் வளத்தை உள்ள நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள். அவர்கள்தான் உலகத்தை ஆள வேண்டும். ஆனால் அவர்கள் ஆளவில்லை. உலகத்தை ஆள்கிறார்கள் அமெரிக்கா. எதனால் ஆள்கிறார்கள் என்றால் கல்விதான், அறிவு, நாலேஜ். நாம் அதை கவனம் செலுத்தி அறிவை அதிகரிப்பதற்கும், அறிவுக்காக சத்தமிடுவதற்கும், அறிவை பெறுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கும் நாம் என்ன முயற்சி செய்திருக்கின்றோம்? எமது நாட்டில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் செய்ய வேண்டிய இந்த கல்வி மாற்றத்தை இப்போது செய்திருக்கின்றார்கள். இதை கூட பிற்போடுவதற்கு கோஷமிடுகின்றார்கள். அதற்கு நாம் மௌனமாக இருக்கின்றோம். நாம் கல்வியிலே இன்னும் பின்னே தள்ளப்படுவதற்கு காரணம் நமது மௌனமும் நமது அறியாமையும் என்பதை நீங்கள் எல்லோரும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் 2027 புதிய கல்வி கொண்டு வரப்படும் என்றால் இன்னும் ஒரு வருடம் நாம் பின்னே போகின்றோம். டிஜிட்டல் உலகம் மாறிக்கொண்டு வருகின்றது. ஏஐயை பற்றி நாம் பேசுகின்றோம். ஏஐ முடிந்துவிட்டது. இப்போது வேறு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏஆர், அவ்வாறு பல்வேறு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இது சம்பந்தமாக எல்லோருமாக சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி இந்த கல்வி சீர்திருத்தத்தை அவசரமாக கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். எல்லோரும் சிந்திப்போம், செயற்படுவோம், வெற்றி அடைவோம்.